ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதாகம தேன்துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு புறம் கூறுதல். வேதாகமத்திலே புறம் கூறுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு 6 காரியங்களை பார்க்கலாம். முதலாவதாக, நாவினால் புறம் கூறாதே என்று சொல்லி சங்கீதம் 15வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லப்படுவது நாவினால் புறம் கூறாதே. இரண்டாவதாக, புறம் கூறுகிறவர்கள் உங்களுக்குள் இருக்க வேண்டாம். இது 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக, புறம் கூறுகிறவன் மதிகேடன் என்று சொல்லி நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. நான்காவது, புறம் கூறுகிறவன் மரணத்துக்கு பாத்திரவான்கள் என்று சொல்லி ரோமர் 1 அதிகாரம் வசனம் 30-32 சொல்லப்படுகிறது. ஐந்தாவதாக, புறம் கூறுகிற நாவு கோபத்தை பிறப்பிக்கும். நீதிமொழிகள் 25 அதிகாரம் வசனம் 23. ஆறாவதாக, சகலவித புறங்கூறுதல்களை ஒழித்து விடுங்கள் என்று சொல்லி 1 பேதுரு 2 அதிகாரம் 2வது வசனம் சொல்லப்படுகிறது. ஆகவே புறங்கூறுதல் மனிதருக்கு கேடு. ஆகவே இந்த வேத வசனத்தை படித்து சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையிலே புறங்கூறுதல்கள் இருக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து புறங்கூறுதலை விட்டுவிட ஆண்டவர் அழைக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.